வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் எல்லாரும் சூப்பர். யூகேல ஓரளவுக்கு கொஞ்சம் வெதர் நல்லா இருந்தபடியால, பிள்ளைகள கூட்டிக் கொண்டு வழமை போல ஒரு நேச்சரான இடங்களுக்கு போறனாங்க தானே போனாங்க. உண்மையிலேயே முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகள இயற்கையோட கொண்டு போய் விடுறது, அது இப்ப மட்டும் இல்ல, கனகாலமா நான் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, எங்களோட பிள்ளைகளுக்கு இந்த சோஷியல் கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் நல்லாவே டெவலப் ஆயிருக்கு. ஆனா, அதையெல்லாம் கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பேன். நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கிறேன். நானும் சரி, என் ஹஸ்பண்டும் சரி, என் ஃபாலோவர்ஸுக்கு அது தெரிஞ்சிருக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1½ வருஷமா வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ, அத பார்க்குற ஆக்களுக்கு அநேகமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் ஆனா, அதையெல்லாம் கொண்டு வர்றதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க், நிறைய ஸ்ட்ரகலிங் இருக்கும். அதுகளெல்லாம் உண்மையிலேயே வந்துட்டு ஃபோட்டோஸோ, வீடியோஸோ எடுத்து போடுற அளவுக்கு இல்ல தானே நாங்க, இல்லையா? ஒரு ஒரு ஹேப்பியான மூமெண்ட்டையோ, ஒரு நல்லா என்ஜாய் பண்ற விஷயங்கள மட்டும் தானே நாங்க சோஷியல் மீடியாவுல காட்டுவோம். அப்படி ஒரு சொசைட்டில ஒரு ப்ரெஷர் இருக்குது இல்லையா? பட் ஆனா இதுக்கு பின்னாடி எனக்குமே நிறைய வழிகள் இருக்குது. நிறைய நான் கடந்து வந்திருக்கிறேன். அம் பட் ஆனா தேங்க் காட் எனக்கு வந்து என் ஃபேமிலி நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. எங்க போறேன்டாலும் யாராச்சும் ஒருத்தவங்க எங்க கூடவே வருவாங்க. ஸோ என் பிள்ளைகளுக்கு அதில உண்மையிலேயே சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகியிருக்குது. முந்தியெல்லாம் கொஞ்சம் கைகளெல்லாம் பிடிச்சு கொண்டெல்லாம் நடக்கிற மாதிரியெல்லாம் தான் இருக்கும். இப்பயெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் இருக்காது. ஆனா, ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைகள வச்சிருக்கிற பேரண்ட்ஸுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் நான் வந்து எப்பவுமே சொல்ற விஷயம் தான். ஒரு பிள்ளையோட மற்ற பிள்ளைய வந்து உண்மையா கம்பேர் பண்ணவே கூடாது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, எந்த வயித்துல பிறந்த இந்த சிதுசகி கூட 2 பேரும் டோட்டலி டிஃப்ரெண்ட். அவங்கள சாப்பிட்ற விதமா இருக்கட்டுக்கும், அவங்களோட நீட்ஸுகளா இருக்கட்டுக்கும், அவங்களோட எல்லாமே மகளுக்கு பிடிச்சது இவனுக்கு பிடிக்காது, இவளுக்கு பிடிச்சது மகனுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி நான் எந்த வயத்துல இருந்து வந்த 2 பிள்ளையுமே வந்து சேமா இல்லாத பட்சத்துல, மற்ற பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டு ஒன்றா இருப்பாங்கன்றது நிச்சயமா கிடையாது. ஏன்னா ஓட்டிசம் வந்து அது ஒரு ஸ்பெக்ட்ரம் தானே. அது ஸ்பெக்ட்ரம் வந்து ஒரு பிள்ளைக்கு சென்சரி நீட்ஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். ஒரு பிள்ளைக்கு நல்ல ஹையா இருக்கும். அந்த 2 பிள்ளையையுமே நாங்க வந்து கம்பேர் பண்ணிட்டு, இந்த பிள்ளை மாதிரி அந்த பிள்ளை இல்லையேன்ற மாதிரியெல்லாம் மத்தவங்க எல்லாம் ஜட்ஜ் பண்ணுவாங்க. பட் ஆனா நாங்க ஒண்ணும் செய்ய இயலாது. எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு, சிரிச்சுட்டு கடந்து போகத்தான் வேண்டி இருக்குது இல்லையா? ஏன்டா யாருக்குமே தெரியாது, நாங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுறோம் எங்களோட பிள்ளைகளோட. நாங்க வந்து சும்மா ஜஸ்ட் கதைச்சு கொண்டு மட்டும் இல்லாம, உண்மையிலேயே மண்டே டூ சண்டே 7 நாளுமே நானா இருக்கட்டுக்கும், என் ஹஸ்பண்டா இருக்கட்டுக்கும் அவ்வளவு என் பிள்ளைகளுக்காக ஒர்க் பண்றது. ஆனா, அதுக்காக நான் என்ன கவனிக்காமலாம் இல்ல. செல்ஃப் கேர் வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் நான் வந்து எனக்காக எனக்குரிய நேரங்கள் எல்லாமே தாராளமா எடுத்துக்கொள்றது. ஸோ, அதுபோல தான் நீங்களும் உங்களுக்கான நேரம் கண்டிப்பா எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு தான் மற்ற வேலைகள் எல்லாம் செய்யுங்க. ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு